புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அமெரிக்காவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனம் டெஸ்லா பேட்டரியில் இயங்கும் அதிக திறன் வாய்ந்த கார்களை தயாரிக்கிறது. டெஸ்லா நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் நடத்தி வருகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் எனப்படும் விண்வெளி நிறுவனமும் இவருக்கு சொந்தமானதுதான். சமீபத்தில் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி எலான் மஸ்கை சந்தித்து இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேண்டும் என அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே இந்தியாவின் வரி விதிப்பு முறை குறித்து கவலை தெரிவித்த எலான் மஸ்க், இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட 100% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. இது உள்ளூர் உற்பத்தியாளர்களான டாடா மோட்டார்ஸுக்கு நன்மை தரும். இது நியாயமற்றது என கூறியிருந்தார். இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் மத்திய அரசு புதிய மின்சார வாகன கொள்கையை அறிவித்தது. அதன்படி கார் உற்பத்தியாளர்கள் $500 மில்லியன் முதலீடு செய்து இந்தியாவில் தொழிற்சாலை அமைத்தால் இறக்குமதி வரி 15% குறைக்கப்படும் என கூறப்பட்டது. $40,000 மேல் விலை கொண்ட அதிநவீன சொகுசு கார்களுக்கான அடிப்படை இறக்குமதி வரியை 110%இலிருந்து 70% மத்திய அரசு குறைத்துள்ளது. இதையடுத்து இந்தியாவில் களமிறங்க எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுப்பது தொடர்பாக டெஸ்லா வெளியிட்ட விளம்பரத்தில் 13 பதவிகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியிருப்பதன் மூலம் டெஸ்லா இந்தியாவில் கால் பதிக்க இருப்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது. அதன்படி இந்தியாவில் $2 மில்லியன் வாகனம், செமி கண்டக்டர் என பல்வேறு தயாரிப்புகளில் டெஸ்லா ஈடுபட உள்ளது. இதற்கிடையே டெஸ்லா நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை இந்தியாவில் தொடங்குவது நியாயமாக இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இப்போது டெஸ்லா இந்தியாவில் தொழிற்சாலையை அமைத்தால் அது அநீதியானது. உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்கிறது. அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்து அவர்கள் நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றனர். இதற்காக நேரடியாக இந்தியாவிலேயே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க எலான் மஸ்க் நினைக்கிறார். அது ஓகேதான், இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அநீதி, அமெரிக்காவிற்குத்தான் சிக்கல் என்று ட்ரம்ப் குமுறி இருக்கிறார்.